தமிழின் இனிமை மறவாய நண்பர்களுக்கு வணக்கங்கள். இப்போ நம்ம புதுசாக ஒரு சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டை எவ்வளோ சிம்பிளாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக வந்து நம்ம வீடியோஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற வீடியோஸை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸ் வந்து நம்ம சோசியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டை பற்றி போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் போடுறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு வரவேற்பு இருக்குன்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் எப்போவுமே லிட்ரேச்சர் சம்மந்தமாக இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சம்மந்தமாக எல்லா ஒர்க்குடைய சம்மரிஸ், எம்சிக்யூஸ், இந்த மாதிரி கிராமர் எல்லாமே மேக்ஸிமம் கவர் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது டாபிக் வந்து கவர் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா எங்களுடைய இமெயிலுக்கு நீங்கள் மெயிலும் சென்ட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனுக்கு அளவு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சோசியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டை ஒரு ப்ரீஃப் நோட்ஸாக பார்த்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக தான் கொடுத்துருக்கேன். அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து இஸ் த ரிப்பீட்டட் ஸ்டோரி ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் லைஃப் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ரிப்பீட்டட் ஸ்டோரின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். எஸ், இந்த இங்கிலாந்து கண்ட்ரியை வந்து நிறைய பேர் ரூல் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் அப்பப்போ கேப்சர் பண்ணி ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் நல்லா டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் இதனுடைய ஒரிஜினல் இன்ஹாபிட்டட் பை த அபார்ஜின்ஸ் கால்டு பிக்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் யார் இந்த லேண்டில் இருந்தாங்க அப்படின்னா பிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. PICTS, பிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிரிட்டன் வாஸ் த டார்கெட் ஆஃப் இன்வேஷன் by foreigners like the Romans, the three Germanic tribes, Scandinavians and finally the Romans அப்படின்றாங்க. ஸோ இங்கே பிக்ஸுக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னா நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இன்வைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து த ரோமன்ஸ், த த்ரீ ஜெர்மானிக் ட்ரைப்ஸ், த ஸ்காண்டினேவியன்ஸ் அண்ட் ஃபைனலி த ரோமன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நிறையா இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் நல்லாவே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரம் த டைம் ஆஃப் தி நார்மன் கான்குவெஸ்ட் இன் 1066 down to the middle of the 14th century, England was under French domination அப்படின்றாங்க. அதாவது இந்த நார்மன் கான்குவெஸ்ட் அப்படின்றதும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது வந்து 1066 வந்து நடந்திருக்கு. அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் தி 14th century அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து பிரெஞ்சோடைய டாமினேஷனில் தான் இருந்திருக்கு. அதாவது பிரெஞ்சுக்கு கீழே தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் த டைட் டர்ன்ட் அண்ட் ஃப்ரம் த டேஸ் ஆஃப் எட்வர்ட் III இங்கிலாந்து ஸ்டார்டட் இன்வேடிங் த லேண்ட் ஆஃப் இட்ஸ் இன்வேடர்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இத்தனை வருஷமாக வந்து நிறையா ஃபாரினர்ஸ் வந்து இங்கிலாண்டை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எட்வர்ட் III வந்து இப்போ இங்கிலாந்து வராரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இந்த இங்கிலாந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேருந்து அவங்களோட இன்வேடர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி இந்த கண்ட்ரியை ரூல் பண்ணவங்க அந்த கண்ட்ரியை நோக்கி இவங்க வந்து படையெடுக்க போகிறாங்க. அதாவது அங்கே போய் அதை கேப்சர் பண்ணி ரூல் பண்ணலாம் அப்படின்றதுனால அங்கே வந்து படையெடுத்து போகிறாங்க. ஃபார் அ சென்ச்சுரி ஆர் மோர் English power in France was on the increase and it would have been greater but for that miracle in history, namely the arrival of Joan of Arc. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கிலீஷோடைய பவர் வந்து ஃப்ரான்ஸ் மேலே ரொம்பவே டாமினேஷன் பண்ணிகிட்டே இருந்தது அப்படின்றாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு கிரேட்டஸ்ட் மிராக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க இன் ஹிஸ்ட்ரி அப்படின்றாங்க. ஸோ இது வந்து யாருடைய அரைவலுக்கு அப்புறம் இப்படிலாம் இந்த இங்கிலாந்து மாறிச்சு அப்படின்னா ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பேர் வந்து ஜோன் ஆஃப் ஆர்க்னு சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு அ பெசன்ட் கேர்ள் ஆஃப் 17 அப்படின்றாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து 17 இயர் தான் ஆகுது. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் இந்த இங்கிலாந்துக்கு வந்து ஃபுல்லாக பவர் வந்துச்சு. நிறையா கண்ட்ரீஸ்க்கு போய் அதை கேப்சர் பண்ணவும் ஆரம்பித்தாங்க அப்படின்றாங்க. த ஸ்பிரிட் ஆஃப் பேட்ரியாட்டிசம் அண்ட் நேஷனலிசம் she inspired in her countrymen was so great that in a few years France was freed from foreign domination அப்படின்றாங்க. ஸோ இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்பிரிட் ஆஃப் பேட்ரியாட்டிசம் அண்ட் ஆல்சோ நேஷனலிசம் இதை வந்து அவங்களுடைய கண்ட்ரிமேன் கிட்ட பார்க்குறா. அது மட்டும் இல்லாமல் இவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பேட்ரியாட்டிசம் அண்ட் நேஷனலிசம் வந்து அந்த கண்ட்ரிமேனுக்கு புரியவும் வைக்கிறாங்க. ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னா இந்த இங்கிலாந்து வந்து அந்த ஃப்ரான்ஸில் இருந்து அப்புறம் மேக்ஸிமம் இந்த ஃபாரின் டாமினேஷனில் இருந்து ரிலீவ் ஆகி அவங்களுக்கு வந்து அகைன்ஸ்டாக வந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதாவது ஃப்ரீடம் வந்து இது பண்ணி மறுபடியும் அவங்களே வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி இவங்க மாறுறாங்க. பை 1453 Calais alone was left as a memorial to the English invasion of France அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, there was a lull in the national life of England in the 15th century as it was a period of
dynasty struggle called the Wars of the Roses. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த 15th சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னா இந்த வார்ஸ் ஆஃப் த ரோசஸ் வந்து நடக்கும். ஸோ அந்த வாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டைனாஸ்டிக் ஸ்ட்ரகிள் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டாக நிறையா ஸ்ட்ரகிள் வந்து இங்கிலாந்து வந்து ஃபேஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் நிறையா ஃபால் இருந்தது. அதுலேருந்து மறுபடியும் ரீட்ரைவ் பண்ணிச்சு. பட் என்ன ஏது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் த எண்ட் ஆஃப் திஸ் சிவில் வார் மார்க்ட் த பிகினிங் ஆஃப் டியூடர் டெஸ்போட்டிசம் அப்படின்றாங்க. ஸோ இந்த டியூடர் அப்படின்ற கம்யூனிட்டி வந்து இங்கிலாண்டை ரூல் பண்ண வராங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து மறுபடியும் அந்த இங்கிலாந்து வந்து மீண்டு வந்து இங்கிலாந்து எமர்ஜ்ட் ஆஸ் அ மாடர்ன் நேஷன் அண்ட் ரீச்டு த ஹைட் ஆஃப் இட்ஸ் க்ளோரி இன் த டைம் ஆஃப் குயின் எலிசபெத் அப்படின்றாங்க. ஸோ குயின் எலிசபெத் இல்லாமல் நம்ம வந்து சோசியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து, அதாவது இங்கிலாண்டோடைய ஹிஸ்ட்ரியை படிக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து இங்கிலாண்டுக்கு வந்து நிறையவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மக்களும் வந்துட்டு அவங்களை இன்னுமே வந்து ரொம்பவே கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றிலாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா த ஸ்டுவார்ட் அப்படின்றவங்க அந்த கம்யூனிட்டி வருது. அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அ பீரியட் ஆஃப் ஸ்ட்ரகிள் பிட்வீன் கிங் அண்ட் பார்லிமெண்ட் அப்படின்றாங்க. ஸோ இவங்களுடைய பீரியட் வந்து இந்த கிங்ஸ் அப்புறம் வந்து பார்லிமெண்ட் இவங்களுக்கு இடையில வந்து பெரிய ஸ்ட்ரகிளே போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட் வாஸ் ஆல்சோ அ பீரியட் ஆஃப் காலனைசேஷன் அப்படின்றாங்க. ஸோ காலனைசேஷன் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து காலனி எல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புள் வந்து அந்த இடத்துல வாழ்கிறது வந்து நம்ம காலனிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் இந்த இடத்துல வந்து காலனைசேஷன் சொல்கிறாங்க. இந்த பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்க எங்கெல்லாம் இன்வைட் பண்ணுறாங்களோ, அதாவது எங்கெல்லாம் எந்த நாட்டையெல்லாம் வந்து இவங்க கைப்பற்றுறாங்களோ அங்கே போயிட்டு ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி பீப்புளை அப்படி பிரித்து வைப்பாங்க. இவங்க வந்து இந்த வேலை தான் செய்யணும், இவங்களுக்கு கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பிரித்து வச்சுருப்பாங்க. அதை தான் வந்து கொலோனியலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த இன்சிடென்ட்ஸுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து had reached the highest rank in the ladder of ambition and thereafter no more climbing upward was possible அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இதுதான் இப்போ வந்து நம்ம எப்படி இங்கிலாந்து வந்து நம்ம டாப்ல இருக்குன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து ஹையஸ்ட் ரேங்க்குக்கு போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே போகிறதுக்கு அதுக்கு எதுவுமே இல்லை. அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு லேடரில் ஏறுறோம்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட் ஸ்டெப் போயிட்டோம்னா அதுக்கு மேலே ஏதாவது இருக்கா? ஸோ அந்த இடத்துல தான் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து வந்து இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா டவுன்வர்டாக தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் டிகேட்ஸ் ஆஃப் தி ப்ரெசன்ட் சென்ச்சுரி தேர் வாஸ் ட்ரபிள் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் தி எம்பையர் அப்படின்றாங்க. ஸோ இங்கே இந்த இடத்துல டிகேட்ஸ் அப்படின்னா 10 இயர்ஸை சேர்த்து தான் நம்ம டிகேட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதான் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் டிகேட்ஸ் ஆஃப் தி ப்ரெசன்ட் சென்ச்சுரி அப்படின்றாங்க. அந்த டைமில் நிறைய ட்ரபிள்ஸ் வந்து நடக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் எம்பையரில் வந்து நடக்குது. Thus the foundation of the edifice of British Empire was shaken and the mighty superstructure began to crumble after the second world war அப்படின்றாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது தான் இந்த பிரிட்டிஷ் எம்பையரில் நிறையா வந்து என்ன சொல்கிறது, அவங்களுடைய ரூலாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்களுடைய பில்டிங் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, எல்லாமே வந்து தரமட்டமாக ஆயிடுச்சு, நிறையா வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டுடே இங்கிலாந்து cannot claim to be a world power and yet there is no aspect of modern life which she has not influenced in some way or other. Surely humanity has much to learn from the history of this great nation அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, அந்த வேர்ல்டு வார் செகண்டுக்கு அப்புறம் இவங்களால வந்து அந்த வேர்ல்டு பவர் அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு அந்த மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வேர்ல்டு பவருக்கு வந்து போக முடியல அப்படின்றாங்க. பிகாஸ் அந்த டைமில் ரொம்பவே லாஸ் ஆயிடுச்சு. இந்த வேர்ல்டு வார், அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் தான் இங்கிலாந்து வந்து ரொம்பவே அடி வாங்கியிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இங்கிலாண்டை பற்றி அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். அது என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு, யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்றது ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அப்கமிங் வீடியோஸில் இதை பற்றி இதோட டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்களும் எங்க கூட சேர போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் அளவு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். Okay friends, that's all for this video. I will meet you with my next video. Until tata, take care, bye. This is our channel, The Rural Fighters, Fight to Learn.